உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரொம்ப தேங்க்ஸ்மா. இதுக்கு காரணமே நீங்க தான். உங்க சப்போர்ட் இல்லாம நான் இப்படி ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்க முடியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இதுக்கு மொத்த காரணமும் நீதாம்மா. தனா, இது எதுக்கும் நான் காரணம் இல்லடா, நீதான். உன்னோட உழைப்பு தான் இந்த வெற்றியை உனக்கு கொடுத்திருக்கு. இத பாரு, நீ எப்பவுமே உன்னோட கனவை கைவிட்டுறாத. அதை நோக்கிதான் உன் பயணம் இருக்கணும். அதை நிறைவேற்றிக்க நீ போராடணும். எதுக்காகவும் பயந்து நீ அந்த போராட்டத்தை நிறுத்திட கூடாது. இதுல நானோ இல்ல மாயாவோ சீனுவோ உரிமை கொண்டாட முடியாது. கனவு கண்டது நீ, களத்துல நின்னது நீ, ஜெயிச்சதோ நீ. இந்தா, இதுதான் உன்னோட வெற்றி. இந்த மாதிரி நீ நிறைய கப்பு வாங்கணும். அம்மா, உங்களுக்கு கூட கனவு இருந்திருக்கும்ல? எதுக்கு கேக்குற? நீங்க பரதநாட்டியம் நல்லா ஆடுவீங்கல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் அதை அப்படியே விட்டுட்டீங்க? அத நினைக்கும் போது எனக்கே வேதனையா இருக்கிறப்போ பாதிக்கப்பட்ட உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஏமா அப்பா இப்படி இருக்காரு? நீ உன் அப்பாவை பத்தி புரிஞ்சுக்காம இப்படி தப்பா பேசாத. நான் பரதத்தை நிறுத்தினத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்காக நிறுத்தினீங்க? அவரோட கட்டுப்பாட்டுக்கும் கோபத்துக்கும் பயந்து தானே நீங்க அதை விட்டீங்க. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? இத பாரு, உங்க அப்பா எனக்கு எந்த கட்டுப்பாடும் விதிச்சதில்ல. அப்படி அவர் ஒரு விஷயத்துல கட்டுப்பாடு விதிச்சாருன்னா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அவர் என்ன பயமுறுத்தவும் இல்ல, நான் பயந்து ஒதுங்கி போகவும் இல்ல. இத பாரு தனா, எனக்கும் அவருக்குமான அந்யோன்யத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. சரிம்மா, உங்க விஷயத்தை விடுங்க. இப்போ ஏன் விஷயத்தை எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடி ஜெயிச்சிருந்தா அவங்களோட அப்பா அதை செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.